எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு நாம் நார்மலாக சேல்ஸ் என்ட்ரி போட்டோம். இன்றைக்கி அந்த சேல்ஸ் என்ட்ரியில் கொஞ்சம் வித்தியாசம். ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறது? சப்போஸ் அட்வான்ஸ் ரிசீவ்டு 1 lakh, இன்வாய்ஸ் வேல்யூ 125, 1,25,000. இந்த சினாரியோவில் எப்படி சேல்ஸ் பில் ரைஸ் பண்ணுறது? அட்வான்ஸ் அமௌண்ட்டு 1 lakh, ரிசீவ் பண்ண சேல்ஸ் இன்வாய்ஸ் அமௌண்ட்டு 75,000. இந்த மாதிரி சினாரியோவில் எப்படி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது? இது ரெண்டாவது சினாரியோ. ரைட்டா? அட்வான்ஸ் அமௌண்ட்டு லெஸ் தேன் இன்வாய்ஸ் வேல்யூ, அட்வான்ஸ் அமௌண்ட்டு கிரேட்டர் தென் இன்வாய்ஸ் வேல்யூ. இந்த ரெண்டு சினாரியோ எப்படி பார்க்குறது? அடுத்தது வவுச்சர் டைப். வவுச்சர் டைப்பை வச்சு யூஸ் பண்ணி அதனுடைய பெனிஃபிட் என்ன, அதை எப்படி டேலியில் யூஸ் பண்ணுறது? இது ரெண்டாவது சினாரியோ. அடுத்தது பார்த்திங்கன்னா வவுச்சர் டைப் முடிஞ்சதுக்கப்புறம் ரசிப்ட்டு பேமெண்ட்டு, ரசிப்ட்டு கான்ட்ரா பேமெண்ட் இருந்ததுன்னா இதோட இந்த சம் ஓவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுக்கப்புறம் எப்படி பேக்கப் எடுக்கிறது, எப்படி அப்லோட் பண்ணுறது, தட்ஸ் ஆல். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அட்வான்ஸ் அமௌண்ட்டு. அட்வான்ஸ் அமௌண்ட்டு வாங்கியிருக்கோம், அந்த வாங்கின பார்ட்டிக்கு எப்படி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்கள், 2 பார்ட்டி இருக்காங்க. யார்கிட்டேருந்து நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, மகா என்டர்பிரைசஸ், ஸ்ருதி ஏஜென்சிஸ், ரகேஷ், இவங்கள்ட்ட நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாம் இவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். ஓகேவா? நம்ம இவங்கள்ட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். எவ்வளோ வாங்கியிருக்கோம் அட்வான்ஸு? ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து நம்ம இந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். ரைட். இது கஸ்டமர் நேம். ஃபஸ்ட்டு காலம் டெட்டார்ஸ் நேம், ரெண்டாவது காலம் அட்வான்ஸ் ரிசீவ்டு. எவ்வளோ வாங்கியிருக்கோம் அட்வான்ஸு ரிசீவ்டு. மூணாவது காலம் சேல்ஸ் இன்வாய்ஸ். மூணாவது பார்த்திங்கன்னா சேல்ஸ் வேல்யூ. சேல்ஸ் வேல்யூ இங்கே டிஃப்ரென்ஸ், அதாவது அட்வான்ஸ் ரிசீவ்டு சேல்ஸ் வேல்யூ, இங்கே பேலன்ஸ் இன் அட்வான்ஸு, பேலன்ஸ் இன் சேல்ஸ் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ சேல் வேல்யூ எல்லாத்துக்கும் சேர்த்து போடுவோம். இதே எக்ஸல் சம்மில் இவங்களுடைய சேல் வேல்யூ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மகா என்டர்பிரைசஸ்லேருந்து ஒருத்தருடைய சேல் வேல்யூ இங்கே போடுவோம். இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேல் வேல்யூ, அதாவது இந்த அமௌண்ட்டு இன்ட்டு 118%. இதுதான் பார்த்தீங்கன்னா சேல் வேல்யூ. ஓகேவா? 1 lakh அட்வான்ஸு 1,51,942, 1,51,942 சேல் வேல்யூ. அப்போ 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், 1,51 பில் வேல்யூ. அப்போ அட்வான்ஸில் ஏதாவது பாக்கி இருக்கானா? கிடையாது. அப்போ சேல் வேல்யூவில் தான் பாக்கி இருக்குது, 51,942. ஸோ அட்வான்ஸ் போக இன்னும் 51,942 ரூபா வரணும். இது பாருங்கள், பில் வேல்யூ 1,84,851, ஆனால் அட்வான்ஸ் வாங்கினது 1 lakh. ஸோ இங்கேயும் இதே தான். ஸோ சேல்ஸ் வேல்யூ 1,84,000, 1,50,000. ஸோ இந்த பில்லில் நமக்கு 54,000 வரணும், 58,298. இதில் பாருங்கள், அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறது 75,000, ஆனால் சேல்ஸ் வேல்யூ 58,000 தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்லில் 75,000ல் 58,000 போக அவன் காசு, ராஜேஷ் ஏஜென்சிஸ் காசு நம்மள்கிட்ட 16,702 ரூபா இருக்குது. அதே மாதிரி தான் இதில் யுவராணி என்டர்பிரைசஸ்ஸு 48,000 அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம், 34,000 போயிடுச்சுன்னா பாக்கி அவன் காசு நம்மள்கிட்ட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 55,000 அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம், இன்வாய்ஸ் வேல்யூ 1,13,000. அப்போ அட்வான்ஸ் போக இன்னமும் அவங்ககிட்டேருந்து வர வேண்டிய காசு 57,800. இதெல்லாம் டெபிட் பேலன்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெபிட் பேலன்ஸ். இதை
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட் பேலன்ஸு க்ரீன் கலரில் கொடுப்போம். ஓகேவா? இப்போ டேலியில் எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது? மகா என்டர்பிரைசஸ்க்கு 1 lakh அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். சேல் வேல்யூ இருக்குது. அதுக்கு வந்து நம்ம இப்போ என்ட்ரி பண்ணுவோம். சேல்ஸ் வேல்யூ பாருங்கள். மகா என்டர்பிரைசஸ்க்கு 31/5 சேல்ஸ் வேல்யூ போடுறோம். ஸோ கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி F2 ப்ரெஸ் பண்ணி டேட்டு முதல்ல மாற்றிக்கும். எனி வவுச்சர் ஸ்டார்ட் வித் F2. சேல்ஸுக்கு ஷார்ட்கட்டு F8. சேல்ஸுக்கு ஷார்ட்கட் F8. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகா ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். சேல்ஸில் மகா ஏஜென்சிஸ் நம்ம இன்னும் அந்த கம்பெனி நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணலையா? அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் அட்வர்டைசிங் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர் வி பார்ட்டி யாருன்னா மகா ஏஜென்சிஸ். மகா ஏஜென்சிஸ் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் பேலன்ஸு அட்வான்ஸ் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. F2 போட்டு முதல்ல டேட்டை மாற்றிக்கோ. 31/5. அட்வர்டைசிங் சர்வீசஸ், அதாவது அவங்க காசு 1 lakh நம்மகிட்ட இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பில் பண்ண போகிறது 1,28,764. 1,28,764. அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப் போட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூ ரெஃபரன்ஸாக சேவ் பண்ணக்கூடாது. ஏற்கனவே அட்வான்ஸ் அமௌண்ட்டு 1 lakh இருக்குது. அந்த அட்வான்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது? இந்த இடத்துல அட்வான்ஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்கள். அட்வான்ஸுங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் வரும். பாருங்கள், மகா என்டர்பிரைசஸ் நம்ம பில் பண்ணிருக்கோமா பார்ப்போம். மகா என்டர்பிரைசஸ்க்கு பில் பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா F5 ப்ரெஸ் பண்ணால் இது அட்வான்ஸாக இருக்குது. 31/3 அட்வான்ஸாக இருக்குது. 31/3. ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர் வி F2 போட்டு முதல்ல 31/3 தானே என்னைக்கு அட்வான்ஸ் இருக்குது. டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் மகா என்டர்பிரைசஸ் F5 ப்ரெஸ் பண்ணால் 31/3/2024 அட்வான்ஸ் இருக்குது. அக்கௌண்டிங் வவுச்சர் வி F2 டேட் வந்து 31/5. சேல்ஸ் வந்து மகா என்டர்பிரைசஸ் என்டர். அட்வர்டைசிங் சர்வீசஸ்ஸு 1,28,764. 1,28,764. அவுட்புட் சிஜிஎஸ்டி என்டர். அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி என்டர். ரவுண்ட் ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்டர் கொடுங்க. இந்த இடத்துல நியூ ரெஃபரன்ஸ்க்கு பதிலாக எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அட்வான்ஸ் அப்படின்ட்டு காட்டுது பாருங்கள். 1 lakh கிரெடிட் பேலன்ஸ். இது நாங்கள் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணணும்? 1 lakh கிரெடிட் பேலன்ஸை 1 lakh டெபிட்னு மாற்றிக்கும். ஏன்னா இன்வாய்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. அட்வான்ஸை விட இன்வாய்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ நீ வந்து என்ன பண்ணு, என்டையர் 1 lakh அந்த 1 lakh வந்து முதல்ல நீ கிரெடிட்டை டெபிட்டாக மாற்றிக்கும். கிரெடிட்டை வந்து டெபிட்டாக மாற்றிக்கும். மிச்சம் இருக்கிறத நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல 51,942 அப்படின்னு வர வைக்கும். அவ்வளோதான். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் மகா என்டர்பிரைசஸ். மகா என்டர்பிரைசஸ்க்கு பார்த்தீங்கன்னா F5 பில் வைஸில் 31 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அவன்கிட்ட 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். 31/5 நம்ம பில் பண்ணுறோம். அக்கௌண்டிங் வவுச்சர் வி F1 31/5 போட்டு மேலே மகா என்டர்பிரைசஸ்ஸு அட்வர்டைசிங் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்க. 1,28,764. அவுட்புட் சிஜிஎஸ்டி என்டர். அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி என்டர். ரவுண்ட் ஆஃப் போட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுக்கும்போது மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நியூ ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸில் ஏற்கனவே இருந்த அட்வான்ஸ் 1 lakh கிரெடிட் பேலன்ஸ் அந்த 1 lakh கிரெடிட்டாக டெபிட்டாக மாற்றிக்கும். அப்போ மேனுவலாக 1 lakh டெபிட்னு மாற்றி மிச்சம் இருக்கிறது நியூ ரெஃபரன்ஸ். ஸோ தட் இந்த இன்வாய்ஸ் நம்பர் வேல்யூ வந்து 1,51,000 1,51,942 1 lakh அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இன்னும் இந்த பில்லில் நமக்கு 51,000 வரணும் அப்படின்னு அக்கௌண்ட் பண்ணணும். இதை நீங்கள் எப்படி போய் பார்க்கலாம்? கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெட்ஜர் மகா என்டர்பிரைசஸ் அதில் போய்ட்டு F5 பில் வைஸ் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 31/5 இன்வாய்ஸ் நம்பர் 3 51,942 வரணும் அப்படிங்கிற மாதிரி உனக்கு காட்டும். இன்னொரு சேல்ஸ் இன்வாய்ஸ் போடுற பாருங்க. ஸ்ருதி ஏஜென்சிஸ். ஓகேவா? அக்கௌண்டிங் வவுச்சர் வி ஸ்ருதி ஏஜென்சிஸ் செலக்ட் பண்ணிக்கோ. என்டர். 1.5 லட்சம் அட்வான்ஸ் இருக்குது. அட்வர்டைசிங் சர்வீசஸ் அமௌண்ட்டை போடு. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப். எப்பொழுதுமே சரி ஒரு டெக்னிக் வச்சிங்க. உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறது தான். என்கிட்ட நான் வந்து எனக்கு ஏன் ஞாபக சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா பாட விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
எங்கள் வாத்தியார் எப்படி பாடம் நடத்துவாரோ அதே மாதிரி நான் படித்து பார்த்துப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்டிங்க்கு ஹரிகரன் அப்படின்னு சொல்லிட்டு சிஏகே ஹரிகரன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து கிளாஸ் எடுப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக பேசக்கூடிய ஆள். நீங்கள் கூகுளில் வேணால் அவருடைய சர்ச் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் அவருடைய டீச்சிங். அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக படிப்பார். அவர் மாதிரியே நானும் படிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுப்பார் வேகமாக. Cost, it is an expenditure incurred for the purpose of producing a product, rendering a service. It should be expressed in the manufacturing point of view. All costs are expenses, but all expenses are not cost. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடன்னு ஒப்பிப்பார். அதே மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு in your books of accounts சொல்கிறேன். In your books of accounts, if a ledger shows credit balance, it must be a liability or income. Liability or income is depends upon the nature of the ledger. If the nature of the ledger is a balance sheet, it is liability. If the nature of the ledger is a P&L, it is an income. Similarly, in your books of accounts, if a ledger shows debit balance, it must be an income or it must be an asset or expenses. Asset or expenses depends upon the nature of the ledger. Mute பண்ணுமா ஹேமன், மியூட் பண்ணிக்கோமா. அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். ஒரு வாத்தியார் வந்து உங்களுக்கு எப்படி கிளாஸ் எடுக்கிறார், அந்த வாத்தியார் எப்படி என்ன ஸ்டைலில் கிளாஸ் எடுக்கிறார், அந்த மாதிரியே நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். நான் டேலியில் கிளாஸ் எடுக்கும்போது நான் சொல்லிகிட்டே எடுப்பேன். நான் தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதும் சொல்லிகிட்டே பண்ணுவேன். அப்போ வந்து என்னென்னா அந்த மாதிரி வரும். அதே மாதிரி என்எஸ் கோவிந்தன் சிஏ அவர் கிளாஸ் எடுப்பார். அவரை மாதிரியே நான் படித்து காட்டுவேன். அந்த எந்த சப்ஜெக்டை எந்த வாத்தியார் எடுக்கிறாரோ அவருடைய ஸ்டைல்லையே அதை அப்படியே படிப்பேன். அதை அப்படியே என் மனசில் பதியும். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். சொல்லுங்கம்மா ஹேமதர்ஷன், சொல்லுங்கள். எதுக்கு கை ஓட்டுனீங்க ஹேமதர்ஷன், சொல்லுங்கள். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அட்வான்ஸ் அமௌண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அட்வான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், எகைன்ஸ் ரெஃபரன்ஸாக செலக்ட் பண்ணணும். எகைன்ஸ் ரெஃபரன்ஸில் மேலே 1,50,000 கிரெடிட் இருக்குது. இந்த 1,50,000 கிரெடிட்டை டெபிட் ஆக்கணும். ஏன்னா இங்கே 184 டெபிட் இருக்குது. ஸோ அதில் 1,50,000 இதை வந்து மாற்றணும். 1,50,000 மாற்றிட்டு பேலன்ஸ் வந்து இந்த பில்லில் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டெபிட் போட்டு வைக்கணும். இப்போ நான் எதுக்கு சொல்லுறேன், டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஸ்ருதி ஏஜென்சி அப்படின்னு போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸ்ருதி ஏஜென்சிஸ் பார்த்த உடனே டெபிட் பேலன்ஸ் இது நமக்கு அசட் வரணும் அப்படின்னு தெரியணும். உடனே பில் வைஸ் பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். பில் வைஸ் எஃப்ஐ ஏஜிங் வந்து கடைசியாக பின்னாடி பார்க்கலாம். இது வந்து முதல் சினாரியோ பார்த்துட்டோம். ரெண்டாவது சினாரியோ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ ரெண்டாவது சினாரியோ ராஜேஷ் ஏஜென்சிஸ் அட்வான்ஸ் 75,000 பட் இன்வாய்ஸ் வேல்யூ 58,298 தான். அப்போ அட்வான்ஸில் இன்னும் பாக்கி இருக்குது. அதை எப்படி பண்ணுறது? ராஜேஷ் ஏஜென்சிஸ் எவ்வளவு? 49,405. டேலிக்கு வாங்க, அக்கௌண்டிங் வவுச்சர் வி F2 போட்டு டேட்டு 31/5 தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பேர் வந்து ராஜேஷ் ஏஜென்சிஸ், என்டர். அதே அட்வர்டைசிங் சர்வீசஸ் 49,405. 49,405. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப். என்டர். சார் இந்த இடத்துல நீங்கள் வருதில்ல உங்களுக்கு மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எனக்கு வரலை சார். அந்த மாதிரி வரலைன்னா என்ன பண்ணணும்? சில பேருக்கு வராது, எல்லோரும் ஒரே மாதிரி கான்ஃபிகரேஷன் இருக்காது. அப்போ F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷோ மோர் கான்ஃபிகரேஷன் எஸ் கொடுங்க, ஷோ ஆல் கான்ஃபிகரேஷன் எஸ் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் டிஃபால்ட் பில் வைஸ் டீடைல் ஃபார், இது வந்து நோவில் இருக்கணும். யூஸ் டிஃபால்ட் பில் வைஸ் டீடைல் ஃபார் பில் வைஸ் வந்து நோவில் இருக்கணும். எஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக் அலோகேட் ஆகிடும் நியூ ரெஃபரன்ஸாக. நீங்கள் மேனுவல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதை வந்து நோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எஸ் கொடுக்குறேன் பாருங்கள். இதை எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நியூ ரெஃபரன்ஸ்னு கேட்காது, என்னை அட்ஜஸ்ட் பண்ண விடாது, ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இந்த மாதிரி சேவ் ஆகிடும். பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ வந்து F12 ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல யூஸ் டிஃபால்ட் பில் வைஸ் அலோகேஷன் நோ கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து அதை சேவ் பண்ணுறேன். இப்போ போய் பாருங்கள், இதை நான் வந்து சேவ் பண்ணும்போது என்கிட்ட கேட்கும் மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது அட்வான்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரணும். அப்போ வந்து நான் அட்வான்ஸுங்கிற செலக்ட் பண்ணுறேன். அட்வான்ஸ் எவ்வளோ இருக்குது அது பார்க்கணும். அட்வான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ராஜேஷ் ஏஜென்சிஸ் ஆரம்பத்துலேருந்து வரேன். என்டர். அட்வர்டைசிங் சர்வீசஸ் எவ்வளவு? 49,405. 49,405. அவுட்புட் சிஜிஎஸ்டி என்டர். அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி என்டர். ரவுண்ட் ஆஃப். அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 மோர். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எகைன்ஸ் ரெஃபரன்ஸில் அந்த 75,000 கிரெடிட் இருக்குது.
பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது? இன்வாய்ஸ் வேல்யூ 58,298 தான் இருக்குது. ஸோ இன்வாய்ஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. இன்வாய்ஸ் வேல்யூ இஸ் லெஸ் தேன் அட்வான்ஸ். இது வந்து இன்வாய்ஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் அட்வான்ஸ். ரெண்டு சினாரியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் அட்வான்ஸ். இன்வாய்ஸ் வேல்யூ இஸ் லெஸ் தென் அட்வான்ஸ். ரெண்டு சினாரியோ. இன்வாய்ஸ் வேல்யூ இஸ் லெஸ் தென் அட்வான்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் ஆக்சுவலி என்ன இன்வாய்ஸ் வேல்யூவோ அந்த இன்வாய்ஸ் வேல்யூ அளவுக்கு தான் நீங்கள் வந்து டெபிட் கொடுக்கணும். இன்வாய்ஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் இன்வாய்ஸ் வேல்யூனா அட்வான்ஸ் அமௌண்ட்டு இங்கே வந்து டெபிட் அமௌண்ட் ஈக்குவல் இங்கே எப்படி போடுமே, டெபிட் அமௌண்ட் ஈக்குவல் டு இன்வாய்ஸ் வேல்யூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் வேல்யூ ஈக்குவல் டு இன்வாய்ஸ் வேல்யூ. இதெல்லாம் இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறது தான், இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் வேல்யூ ஈக்குவல் டு அட்வான்ஸ் வேல்யூ. ஓகேவா? இன்வாய்ஸ் வேல்யூ இஸ் லெஸ் தென் அட்வான்ஸ். அட்வான்ஸ் வந்து 75,000, இன்வாய்ஸ் வேல்யூ சேல்ஸ் வேல்யூ 58,000. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டெபிட் அமௌண்ட் வந்து இன்வாய்ஸ் வேல்யூ அளவுக்கு தான் டெபிட் பண்ணணும். இன்வாய்ஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் அட்வான்ஸ் அமௌண்ட். இன்வாய்ஸ் வேல்யூ 1 lakh, சேல் வேல்யூ 1,51,000. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் வந்து என்னது, இந்த இடத்துல டெபிட் வந்து அட்வான்ஸ் வேல்யூ அளவுக்கு தான் டெபிட் பண்ணணும். ஓகேவா? இப்படி போட்டுக்கிறேன். டெபிட் அமௌண்ட் ஈக்குவல் டு அட்வான்ஸ் வேல்யூ. அட்வான்ஸ் அமௌண்ட் எவ்வளவோ அது வரைக்கும் தான் நீங்கள் டெபிட் பண்ணணும். இந்த கான்செப்ட் புரியுதா? புரிஞ்சுதுன்னா ஒரு தம் இம்ப்ரெஷன் போடுங்க. இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்க. சப்போஸ் இன்வாய்ஸ் வேல்யூ இஸ் லெஸ் தேன் அட்வான்ஸ் வேல்யூ. இன்வாய்ஸ் வேல்யூ 58,000, அட்வான்ஸ் 75,000. அப்போ டெபிட் ஈக்குவல் டு இன்வாய்ஸ் வேல்யூ. டெபிட் அமௌண்ட்டு இன்வாய்ஸ் வேல்யூ அமௌண்ட் வரணும். இன்வாய்ஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் அட்வான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வாய்ஸ் வேல்யூ 1,51,000, அட்வான்ஸ் ரிசீவ்டு 1 lakh. அப்படின்னா டெபிட் வந்து அட்வான்ஸ் வேல்யூ அளவுக்கு டெபிட் அமௌண்ட் ஈக்குவல் டு அட்வான்ஸ் வேல்யூ. அவ்வளோதான். இதுதான் நான் சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு சினரியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ராஜேஷ் ஏஜென்சிஸ்க்கு என்ன இருக்குது? ராஜேஷ் ஏஜென்சிஸ்க்கு அட்வான்ஸ் அதிகமாக இருக்குது, இன்வாய்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்குது. இன்வாய்ஸ் வேல்யூ இஸ் லெஸ் தேன் அட்வான்ஸ். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா என்டர் கொடுத்து எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸில் 75,000 இருக்குது, அது பண்ணக்கூடாது. இந்த 75,000த்தில் 75,000ல் 58,298 அந்த அளவுக்கு மாத்திரம் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து அந்த அட்வான்ஸ்லேயே வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ராஜேஷ் ஏஜென்சிஸ், அதில் போய்ட்டு எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் 75,000 அட்வான்ஸ் வாங்கினேன். அந்த 75,000ல் 58,000 சேல்ஸ் போயிடுது, பேலன்ஸ் வந்து 16,702 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். புரியுதா? இப்போ இன்னொரு சினாரியோ போடுவோம். இப்போ ரெண்டாவது சினாரியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த கேஸில் பாருங்கள். இந்த கேஸ் என்ன? அட்வான்ஸு எவ்வளவு, இன்வாய்ஸ் எவ்வளவு? ஸ்வேதா அட்வான்ஸ் ரிசீவ்டு 55,656, இன்வாய்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ அட்வான்ஸ் அமௌண்ட் அளவுக்கு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பார்ட்டி பேர் என்ன, ஸ்வேதான்கோ. அட்வர்டைசிங் சர்வீசஸ் எவ்வளோ இருக்குது அட்வான்ஸு, கிரெடிட் பேலன்ஸு 55,656. சேல் வேல்யூ எவ்வளவு ஸ்வேதாவுக்கு 96,003 ரூபா. ஸோ 96,003 ரூபா. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, அவுட்புட் சிஜிஎஸ்டி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி ரவுண்ட் ஆஃப் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, 1,13,000. அட்வான்ஸு கம்மியாக இருக்குது. அப்போ அட்வான்ஸ் அமௌண்ட்டை மாத்திரம் டெபிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் இன்வாய்ஸில் டெபிட் பேலன்ஸாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய்ட்டு எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் போங்க. எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸில் இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 55,656. ரொம்ப சுலபம். அந்த 55 எவ்வளோ, 55,656, 55,656 அதை மாத்திரம் வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத
நியூ ரெஃபரன்ஸ்னு போட்டு அந்த 7ஆம் நம்பர் பில்லில் 57,000 வரணும் அப்படிங்கிறது காட்டணும். இப்போ போய் இன்வாய்ஸில் போய் பாருங்கள் சார், லெட்ஜரில் டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெட்ஜர் ஸ்வேதா ஏஜென்சிஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி பில் வைஸ்க்கு வந்து எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 57,000 வரணுங்கிற மாதிரி காட்டும். தட்ஸ் ஆல். அந்த பில்லில் 57,000 வரணுங்கிற மாதிரி காட்டும். இந்த மாதிரி யாருக்கும் என்ட்ரி பண்ண தெரியல. ஸோ பில் வைஸ் ரெஃபரன்ஸில் நம்ம எப்படி என்ட்ரி பண்ணணும்? ஒன்று there is no purchase or no sales அப்படின்னா நீங்கள் புதுசாக என்ன பண்ணலாம்? நீங்கள் நியூ சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு போட்டு பண்ணிடலாம். அட்வான்ஸ் வாங்கும்போது 2 விதமான சினாரியோ. அட்வான்ஸ் வாங்கும்போது வாங்கினதுக்கப்புறம் இன்வாய்ஸ் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது, இன்வாய்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்குது. இன்வாய்ஸ் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அட்வான்ஸ் அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் டெபிட் பண்ணணும். இன்வாய்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்வாய்ஸ் வேல்யூவை நீங்கள் டெபிட் பண்ணணும். பேலன்ஸ் நீங்கள் அட்வான்ஸ்னு அப்படியே வச்சுக்கணும். இவ்வளோதான் சம். இது புரிஞ்சுதுன்னா நம்ம அடுத்த லெவல் போகலாம். இது புரியுதாப்பா? இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சு பண்ணணும். ஓகேவா? எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பண்ண போகிறோம்னா, ஹவு டு கிரியேட் த வவுச்சர் டைப் இன் டேலி பிரைம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். வவுச்சர் டைப் அப்படின்னா என்ன? அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்வேன். வவுச்சர் டைப் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொருடைய ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காம்பாங்க. அது கண்டிப்பாக உண்மை தான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒரு டைரக்டர் சொல்லியிருக்காரு, நான் பேர் எனக்கு யாருக்கே செல்வமணின்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒய்ஃபுக்கிட்ட தோக்கணும். ஒய்ஃபுக்கிட்ட தோத்தா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் பாரு. ஒய்ஃப் ஏதாவது சொல்கிறாங்களா, 2 வார்த்தை தான். ஒன்று சரிம்மான்னு சொல்லணும், 2வது சாரிம்மான்னு சொல்லணும். அவ்வளோதான். நீங்கள் ஒய்ஃபை போய் ஜெயிக்கணும்னா வாழ்க்கையை தொலைச்சி நிற்பீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒய்ஃபை தான் தோக்கணும் அப்படிம்பாரு. அதே மாதிரி ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கான்னு எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி டேலியில் 24 வவுச்சர் டைப் இருக்குது. ஒவ்வொரு வவுச்சர் டைப்பையும் பின்னாடி உட்காந்துட்டு ஒன்று கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கு பேர் தான் வவுச்சர் டைப். ஈச் அண்ட் எவ்வரி வவுச்சரையும் கண்ட்ரோல் பண்ணுறது வவுச்சர் டைப். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். வடிவேலு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் ஆட்டோ ஓட்டுவான். பின்னாடி ஒருத்தன் ஆட்டோவில் ஏறி உட்காருவான். எங்கே போகணுன்னு கேட்பான். கிளம்பும் போதே எங்கே போகணுன்னு கேட்குறியா, உட்காரு அப்படின்னு சொல்லி. சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. எப்படி போகணுன்னா அவன் உட்காந்துருப்பான். அவனுக்கு முகத்துக்கு நேரம் இப்படி கையை விட்டு லெஃப்ட்டு போ, ரைட்டு போ, நேராக போ அப்படிம்பால. அந்த மாதிரி வவுச்சர் டைப்புங்கிறது ஒரு வவுச்சர் எப்படி போகணும் அப்படின்னு சொல்கிறது. அதான் வவுச்சர் டைப். இப்போ நம்ம அந்த வவுச்சர் டைப்பு செட் பண்ணுறதுனால என்ன யூஸ்? இப்போ நான் வவுச்சர் டைப்பு நான் சொல்கிறேன். இந்த வவுச்சர் டைப்பு செட் பண்ணுறதுனால என்ன யூஸ்? இப்போ வவுச்சர் டைப் இல்லாமல் நம்ம இது வரைக்கும் போட்டு பார்த்தோம். நேற்றுக்கு சேல்ஸ் என்ட்ரி, இன்றைக்கும் போட்டு பார்த்தோம். எப்படி போட்டோம்? முதல்ல வந்து டேட்டா என்ட்ரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்ட்டி என்ட்ரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அட்வர்டைசிங் சர்வீஸை என்ட்ரி பண்ணி, அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப், இந்த மாதிரி லெட்ஜர்லாம் போகும். ஆனால் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இஃப் எ ஒர்க் எ சிஸ்டம் கேன் டூ அப்படின்னா வி ஷுட் நாட் டூ அப்படின்னு. இஃப் எ ஒர்க் எ சிஸ்டம் கேன் டூ வி ஷுட் நாட் டூ. இதுதான் ஏஐயோட பிரின்சிபல், அதான் பாலிசி. அதான் ஒரு வேலையை ஒரு சிஸ்டம் செய்யுமானால் அந்த வேலையை நீ செஞ்சுட்டு இருந்தால் அது வேஸ்ட், டைம் வேஸ்ட். அந்த வேலையை சிஸ்டம் செய்யும், அதை நீ செய்யணுங்கிறது. என்ன சிஸ்டம் செய்யும்? அட்வர்டைசிங் சர்வீசஸ்ங்கிற லெட்ஜரை செலக்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப்ங்கிற லெட்ஜர் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரவுண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி அது இன்வாய்ஸாக சேவ் ஆகணும். இதுதான் வந்து சிஸ்டம். இதை தான் திருப்பி திருப்பி பண்ண போகிறேன். அதையே நீ மேனுவலாக பண்ணிட்டு இருக்க. அதுக்கு ஒரு வவுச்சர் டைப்பு பண்ணி போடு. ரைட்டா? அதான் வவுச்சர் டைப். ரெண்டாவது, வவுச்சர் டைப்பு அப்படிங்கிறது சிங்கிள் என்ட்ரி மோடுக்கு தான் வேலை செய்யும், டபுள் என்ட்ரி மோடுக்கு வேலை செய்யாது. ரெண்டு. ஓகேவா? வவுச்சர் டைப்பு சிங்கிள் என்ட்ரி மோடுக்கு தான் வேலை செய்யும், டபுள் என்ட்ரி மோடுக்கு வேலை செய்யாது. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, வவுச்சர் டைப்பு. அந்த வவுச்சர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரிக்கு தான் வேலை செய்யும். வவுச்சர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வேலை செய்யும் அப்படின்னா இன்வென்ட்ரிக்கு தான் வேலை செய்யும், சர்வீஸ்க்கு வேலை செய்யாது. அப்போ அந்த சர்வீஸ்க்கு வேலை செய்ய வைக்கிறதுக்காக நம்ம ஒரு டெக்னிக் பயன்படுத்துவோம். அந்த டெக்னிக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க மாடு வளர்ப்பாங்க. அந்த மாதிரி மாடு வளர்க்கும்போது பசு மாடுலாம் வளர்ப்பாங்க, கண்ணுக்குட்டி வளர்ப்பாங்க, காளை மாடு வளர்ப்பாங்க. ஒரு பசு மாடு அது வந்து செனை பிடிச்சி அது கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. அந்த மாதிரி போட்டு அது போட்ட வேகத்துக்கு அந்த கண்ணுக்குட்டி பாவம் இறந்து போயிடுது. அப்போ அந்த கண்ணுக்குட்டி இறந்து போனால் என்ன ஆகும்? அந்த மாடு பால் கறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும்.
மாடில் பால் கட்டிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாட்டு ஓனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வைக்கோலில் கண்ணுக்குட்டி மாதிரி ஒன்று செய்வார். அந்த மாதிரி கண்ணுக்குட்டி மாதிரி ஒன்று செஞ்சு அந்த மாட்டுக்கு முன்னாடி வச்சுருவார். அப்போ அந்த மாடு என்ன நினச்சிக்கோ, நம்ம கண்ணுக்குட்டி தான் எழுத்தாப்பில் இருக்குது அப்படின்ட்டு. வேறு ஒரு மாட்டோட கண்ணுக்குட்டி ஆயிடுச்சுன்னு வந்து சத்தம் போடாமல் அந்த மாட்டை ஊட்ட விட்டு பாலை கறந்துன்னு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் வவுச்சர் டைப்பில் இன்வென்ட்ரிக்கு தான் வவுச்சர் டைப் வேலை செய்யும். சர்வீஸ் இன்வாய்ஸ், அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்க்கு வேலை செய்யாது. அப்போ அந்த அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்க்கு வேலை செய்ய வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, டம்மியாக எப்படி நம்ம மாட்டுக்கு கண்ணுக்குட்டி, வைக்கோல் போகிற கண்ணுக்குட்டியை காமிச்சு எப்படி பால் கறக்குறோமோ அந்த மாதிரி டம்மியாக ஒரு சேல்ஸ் லெட்ஜர் இன்வென்ட்ரியோட க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி நம்ம வவுச்சர் டைப் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, அடிஷ்னலாக ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும் வித் இன்வென்ட்ரியோட. கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு அதுக்கு ஒரு வவுச்சர் லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு வவுச்சர் டைப் பாருங்கள். வவுச்சர் டைப் பண்ணிட்டோன்னா ஈஸியாக போய்டும். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு லெட்ஜர். அதில் போய்ட்டு ஜிஎஸ்டி சேல்ஸ்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறேன். என்ன லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறேன்? ஜிஎஸ்டி லோக்கல் சேல் அப்படின்னு போட்டுப்போம். ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர். இந்த ஜிஎஸ்டி லோக்கல் சேல் எது கீழே வரும் அப்படின்னா, சேல்ஸ் என்ட்ரி கீழே வரும். சேல்ஸ் கீழே வரும். இதில் இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ். இந்த இடத்துல இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ்ன்னு இருக்கணும். இந்த இடத்துல இல்லை. அப்போ என்ன பண்ணணும், எது ஒன்று டேலியில் வேணும்னாலும் சரி, எது ஒன்று வேண்டானாலும் சரி. டேலியில் எது ஒன்று வேணும்னாலும் சரி, சார் எனக்கு இந்த ஆப்ஷன் வேணும், இன்வென்ட்ரிங்கிற ஆப்ஷன் வேணும் காட்டலை. அப்போ என்ன பண்ணு, F12 ப்ரெஸ் பண்ணி அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்குவோம். சார் இந்த டேலியில் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைம்பான்ல, அந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு இந்த ஆப்ஷன் வேண்டாம் சார் அப்படின்னு நினைக்கிறியா, எகைன் F12 ப்ரெஸ் பண்ணு, படித்து பாரு, அந்த ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிவிடு. ஸோ எது ஒன்று உனக்கு வேணும்னாலும் சரி, எது ஒன்று வேண்டானாலும் சரி, நீ என்ன பண்ணணும், F12 ப்ரெஸ் பண்ணு. என்ன பண்ணணும், F12 ப்ரெஸ் பண்ணு. ஸோ இப்போ என்ன பண்ணால் F12 ப்ரெஸ் பண்ணுறேன். F12 ப்ரெஸ் பண்ணி ஷோ மோர் கான்ஃபிகரேஷன், ஷோ ஆல் கான்ஃபிகரேஷன் எஸ் இருக்கா பாரு. எனக்கு இன்வென்ட்ரி வேணும், அவ்வளோதான். அப்போ ஜென்ரல் டீட்டெயில் ஒன்று வேணா படி. ப்ரொவைடு அலைஸ் நேம் எஸ். லாங்குவேஜ் வேண்டாம், அலைஸ் கூட வேண்டாம் எனக்கு. ஓகே விடு, எதுக்கு எனக்கு அலைஸ், லாங்குவேஜ் அலைசஸ் வேண்டாம், டிஸ்கிரிப்ஷன் வேண்டாம், எனக்கு இன்வென்ட்ரி வேணும். இந்த இடத்துல பாருங்கள், யூஸ் இன்வென்ட்ரி அலோகேஷன் ஃபார் லெட்ஜர், இது வந்து நோ இருக்குது. இதை பிடிச்சி எஸ் பண்ணுங்கள். எஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுங்க. எந்த ஆப்ஷன், F12லேருந்து 4வது ஆப்ஷன், 6வது ஆப்ஷன், 7வது ஆப்ஷனும். யூஸ் இன்வென்ட்ரி அலோகேஷன் ஃபார் லெட்ஜர், இதை வந்து எஸ் கொடுங்க, கண்ட்ரோல் ஏ கொடுங்க. இப்போ போய் பாருங்கள், இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ் அப்படின்னு வந்துருச்சு. டைப் ஆஃப் லெட்ஜரை நாட் அப்ளிகபிள் செலக்ட் பண்ணு. இன்க்ளூட் அசசபிள் வேல்யூ நாட் அப்ளிகபிள். ஜிஎஸ்டி அப்ளிகபிள். இந்த இடத்துல ஹெச்எஸ்என் கோடு ஆஸ் பர் கம்பெனி அல்லது குரூப்பு, ஆஸ் பர் கம்பெனி அல்லது குரூப்பு. டைப் ஆஃப் சப்ளையில் குட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. டைப் ஆஃப் சப்ளையில் குட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. ஸோ இந்த லெட்ஜர் வந்து டம்மி லெட்ஜர். எப்படி கண்ணுக்குட்டி நம்ம வைகோல் கண்ணுக்குட்டியோ அந்த மாதிரி இந்த லெட்ஜர் டம்மி லெட்ஜர். இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இது இருந்தால் தான் உனக்கு வவுச்சர் டைப்பு வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு டம்மி லெட்ஜர் கிரியேட் பண்ணிவிட்டு கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் வவுச்சர் டைப், அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேல்ஸ் அப்படிங்கிற வவுச்சர் டைப் அதை செலக்ட் பண்ணுங்கள். சேல்ஸை செலக்ட் பண்ணுங்கள். சேல்ஸில் செலக்ட் பண்ணிவிட்டு மெத்தட் ஆஃப் நம்பரிங்கில் வாங்க. மெத்தட் ஆஃப் நம்பரிங்கில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர் ரைடு, மேனுவல், மல்டி யூசர் ஆட்டோ, நன் அப்படின்னு 5 இருக்குது. அதில் எதை செலக்ட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு நாளைக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர், ரீநம்பர் வவுச்சர். ஏற்கனவே ஒரு வவுச்சர் நம்பர் இருக்குது, அதை வந்து ஒரிஜினல் நம்பர் இருக்குது, அதோட கண்டினியூ பண்ணட்டுமா இல்லைனா புதுசாக நம்பர் வந்து நான் ரீநேம் பண்ணணுமா. ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் எஸ். என்ட்ரு கொடுத்துட்டு அப்படியே வாங்க. வந்துடுத்து இந்த இடத்துல டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். என்ன பண்ணணும், டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணணும். டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னா என்ன சார், டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்வாய்ஸ் இஷ்யூ பை த ரெகுலர் டீலர். அதாவது டீலர் வந்து பொதுவாக 2 வகை. டீலர் வந்து பொதுவாக 2 வகை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் டீலர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா காம்போசிட் டீலர். டீலர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக 2 வகை. ஒன்று ரெகுலர் டீலர், இன்னொன்று காம்போசிட் டீலர். ரெகுலர் டீலர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுவார். காம்போசிட் டீலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பில் ஆஃப் சப்ளை அப்படின்னு இஷ்யூ பண்ணுவோம். ரெகுலர் டீலரில் டேக்ஸ் கலெக்ஷன் உண்டு,
ரெகுலர் டீலர் கஸ்டமர்ட்டேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ டேக்ஸ் கலெக்ஷன். இங்கே வந்து டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு காஸ்ட். டேக்ஸ் இஸ் காஸ்ட். ஓகேவா? இது வந்து ரெகுலர் டீலர், இது வந்து காம்போசிட் டீலர். இதான் டிஃப்ரெண்ட்டு. ரெகுலர் டீலருக்கும் காம்போசிட் டீலருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இதான் டிஃப்ரெண்ட். ரெகுலர் டீலர் டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, காம்போசிட் டீலர் பில் ஆஃப் சப்ளை போடுவாங்க. ரெகுலர் டீலர் கஸ்டமர்ட்டேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கட்டுவான், காம்போசிட் டீலர் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக கையை விட்டு கட்டுவான். இதான் ரெகுலர் டீலருக்கும் காம்போசிட் டீலருக்கும் உள்ள வித்தியாசம். அப்புறம் ஏன் சார் ரெகுலர் டீலராக இருக்கிறதுக்கு இருக்கப்போ ஏன் எல்லாமே நிறைய பேர் காம்போசிட் இருக்காங்கன்னா, காம்போசிட் டீலருக்கு கொஞ்சம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கம்மி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபைல் பண்ணால் போதும், விக்கல் புடுங்கல் கிடையாது, அதனால் அதை லைக் பண்ணுறேன். ஆக்சுவலாக ரெகுலர் டீலர் தான். நீ வந்து கேஷ் சேல்ஸ் பண்ணினா ரெகுலர் டீலர் பெஸ்ட்டு. கிரெடிட் சேல்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா உன்னுடைய டேர்ன் ஓவர் 2 கோடி கம்மியாக இருக்கிற பட்சத்தில் காம்போசிட் பெஸ்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம அதுக்காக தான் டிஃபால்ட் டைட்டிலில் டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு போடுறோம். அடுத்தது டிஃபால்ட்டு பேங்க். பேங்க் வந்து இந்தியன் பேங்க் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது டிஃபால்ட் ஜூரிஸ்டிகேஷன். ஜூரிஸ்டிகேஷன் அப்படின்னா என்ன? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குப்புசாமின்னு ஒருத்தர் கும்பகோணத்தில் இருக்கான். நான் சென்னையிலேருந்து அவனுக்கு ஒரு லேப்டாப் சேல் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னுடைய சேல்ஸ் இன்வாய்ஸில் நான் ஜூரிஸ்டிகேஷன் மென்ஷன் பண்ணாம விட்டேன். இந்த மீன் டைம் அவன் எனக்கு பணம் கொடுக்கவே இல்லை. நான் மேலே எக்மோர் கோர்ட்டில் போய்ட்டு நான் கேஸ் போடுறேன் பணம் தரலன்ட்டு. அவன் ஒன்றா சொல்லுவான், ஜூரிஸ்டிகேஷனில் சென்னைன்னு ஒரு போடல, வேணா ஒரு கும்பகோணம் வந்து கேஸ் போடட்டும்மா. நான் கும்பகோணத்தில் போய் கேஸ் போட போனேன்னா அவங்க ஆளை வச்சு அடித்து காலி பண்ணுவாங்க. நான் வந்து அவனை என் இடத்துக்கு வர வைக்கணும்னா நான் டிஃபால்ட் ஜூரிஸ்டிகேஷனில் சென்னைன்னு என்னோடய ஏரியா கொடுக்கணும். ஸோ தட் நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவுடைய ஜூரிஸ்டிகேஷன் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அது வந்து சேஃப்டி உங்களுக்கு. டிஃபால்ட் ஜூரிஸ்டிகேஷன் சென்னை. செட்டு அல்லது ஆல்டர். நல்லா வேர்டை கவனி. செட் பண்ணு அல்லது ஆல்டர் பண்ணு. டிக்ளரேஷன். இந்த டிக்ளரேஷனில் என்ன சொல்லியிருக்கு? we declare that this invoice shows the actual price of the goods described and that all particulars are true and correct அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு பொருளை விற்கிறேன் அப்படின்னா அந்த பொருளை விற்கிறது வாங்கின விலையை விட அதிகமாக தான் விற்கிறேன், கம்மியாக விற்கல, எனக்கு தெரிஞ்சவன் சொல்லிட்டு கம்மியாக விற்கல அப்படின்னு டிக்ளரேஷன். ஏன் சார் அந்த மாதிரி டிக்ளரேஷன் கொடுக்கணும்? ஏன் அந்த மாதிரியான டிக்ளரேஷன் கொடுக்கணும்? இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. இந்த மொபைல் ஃபோன் நான் 10,000க்கு வாங்குகிறேன், 12,000க்கு விற்கிறேன். அப்போ 10,000க்கு வாங்கி 12,000க்கு விற்றேன் அப்படின்னா 2,000 ரூபாய் ப்ராஃபிட்டு. அந்த ப்ராஃபிட் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். அதே மொபைல் ஃபோன் 10,000க்கு 18% டேக்ஸ் கொடுத்து வாங்குகிறேன், 12,000க்கு 18% டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட் டேக்ஸ். அந்த 2,000க்கு 18% 360 ரூபா. அது யாருக்கு போகணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு போகணும். ஸோ வந்து கவர்மெண்ட்டுக்கு 1,800 ப்ளஸ் ஒரு 360, 2,160 ரூபா கவர்மெண்ட்டுக்கு போய் சேரணும். சப்போஸ் நான் 18,000 ப்ளஸ் டேக்ஸ் கொடுத்து வாங்கியிருக்கேன் 1,800, என்னுடைய சப்ளையர் மூலியமாக 1,800 ரூபா போயிடுது. ஆனால் நான் யாருக்கு விற்கிறேன்னோ அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. நான் 10,000 ரூபா பொருளை 5,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். என் பொருள் என் இஷ்டம், நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீ நஷ்டப்படலாம், ஆனால் கவர்மெண்ட் வந்து நஷ்டப்படக்கூடாது. கவர்மெண்ட்டிட்ட வந்து அந்த 5,000 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் 5,000 ரூபாய்க்கு மாத்திரம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த இன்புட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அட் எனி சுச்சுவேஷன் யுவர் ப்ராடக்ட் யூ மஸ்ட் செல் எய்தர் அட் காஸ்ட் ப்ரைஸ் ஆர் மோர் தேன் காஸ்ட் ப்ரைஸ், பட் யூ ஷுட் நாட் செல் லெஸ் தேன் யுவர் காஸ்ட் ப்ரைஸ் அன்லஸ் தெர் இஸ் நோ எனி ஜஸ்டிஃபிகேஷன் அவைலபிள். உனக்கு அந்த மாதிரி நீ கம்மி ரேட்டு கொடுக்குறேன்னா ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். இந்த ப்ராடக்ட் வந்து ரிப்பேர் ஆப் எடுத்து உடஞ்சி போயிடுத்து, அதனால் நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி யூ நீட் டு பிரிங் ஜஸ்டிஃபிகேஷன். அன்லஸ் நீங்கள் காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக தான் சேல் பண்ணணும். இல்லைனா இன்கம் ஜிஎஸ்டிலேருந்து நோட்டீஸ் கொடுத்துருவோம், பார்த்துக்கோ. அதுக்காக தான் இந்த டிக்ளரேஷன். அடுத்தது நேம் ஆஃப் த கிளாஸ். நேம் ஆஃப் த கிளாஸில் ஜிஎஸ்டி லோக்கல் சேல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோ. நேம் ஆஃப் த கிளாஸில் ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. போட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட் 2 வாட்டி எண்ட் ஆஃப் லிஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெட்ஜர் நேம். லெட்ஜர் நேமில் ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ்க்காக செலக்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி என்டர், அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி என்டர். ரவுண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங் 1 போட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள்.
இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள், ஜிஎஸ்டி லோக்கல் சேலு, எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு. இங்கே டிஃபால்ட் அக்கௌண்டிங் அலோகேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டம்மி என்ட்ரி ஜிஎஸ்டி லோக்கல் சேலு. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல, சாரி நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டேன். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிஎஸ்டி லோக்கல் சேல்னு போட்டுக்கோ. போட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லோக்கல் சேல் அப்படிங்கிற இந்த லெட்ஜரை செலக்ட் பண்ணிக்கோ. இது வந்து டம்மி தான், இது டம்மி, இது எங்கேயுமே வராது, டம்மி. பட் நமக்கு அட்வர்டைசிங் லெட்ஜர் வரணும். அப்போ அட்வர்டைஸிங்கிற லெட்ஜர் தான் வரணும், நம்ம அதுதான் வரணும். இங்கே அதுக்கு கீழே அட்வர்டைஸிங்கிற லெட்ஜரை செலக்ட் பண்ணி அதை முதல்ல வேல்யூ வைஸ் போட்டுக்கோ, யூசர் டிஃபைன்டு வேல்யூ. அட்வர்டைசிங் சர்வீசஸ்ங்கிற லெட்ஜரை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் அவுட்புட் சிஜிஎஸ்டி வரணும். நான் முதல்ல தப்பாக சொல்லிட்டேன். அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப் வந்து ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங் 1. என்டர் கொடுங்க, சேவ் பண்ணுங்கள். ஸோ வவுச்சர் டைப்பில் சேல்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ரீட்டைன் ஒரிஜினல் நம்பர் எஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்வாய்ஸு, டிஃபால்ட் பேங்க்கில் எந்த பேங்க் நம்பர் வரணுமோ அது, டிஃபால்ட் ஜூரிஸ்டிகேஷன் போட்டுக்கோ. ஜிஎஸ்டி லோக்கல்ஸ் என்டர், எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு, ஜிஎஸ்டி லோக்கல் சேலு, அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படிங்கிறது யூசர் டிஃபைன் வேல்யூ. அவுட்புட் சிஜிஎஸ்சி செலக்ட் பண்ணினா போதும், எஸ்ஜிஎஸ்சி செலக்ட் பண்ணால் போதும், ரவுண்ட் ஆஃப். இதை நீங்கள் செட் பண்ணுறது மூலிமா வவுச்சர் டைப்பு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். இப்போ கேட்வே ஆஃப் டேலி வாங்க, அக்கௌண்டிங் வவுச்சர் வி. சேல்ஸுக்கு F8 ஏற்கனவே இருக்கிற லெட்ஜர்லாம் நான் முதல்ல டெலீட் பண்ணிடுறேன். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு லெட்ஜர், சேல்ஸ் ரிஜிஸ்டர் இது போட்டிருக்கேன், இதை டெலீட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் என்டையர் செலக்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார், ஆல்ட் டி 2 வாட்டி என்ட்ரு கொடுத்தா போதும். போட்டிருக்கிற சேல்ஸ் லெட்ஜரை எப்படி செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுறது, கேட்வே ஆஃப் டேலி DAS என்டர், கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் டெலீட் பண்ண ஆல்ட் டி என்டர் 2 வாட்டி. இப்போ வந்தாச்சு. இப்போ பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து நான் சேல்ஸ் என்ட்ரி போடுறேன். நம்பர் பாருங்கள், டெலீட் பண்ணால் கூட 8ன்னு வருது. இது 1ன்னு வராமல் ஏன் 8ன்னு வருது அப்படின்னா, வவுச்சர் டைப்பில் ஆல்டர் வவுச்சர் டைப்பில் நமக்கு என்ன கொடுத்துருவோம், ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு பதிலாக ரீநம்பர் வவுச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீநம்பர் வவுச்சர். இப்போ போய் பாருங்கள், சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் 1ன்னு வந்துடும். ஸோ எனி வவுச்சர் ஸ்டார்ட் வித் F2, எதுவாக இருந்தாலும் F2ஓட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்வாய்ஸ் டேட்டு 1/5. மொதல் பார்ட்டி யார் அப்படின்னா அபிராமி. ஃபஸ்ட்டு பார்ட்டி யார், அபிராமி அண்ட் கோ 26,333. ஸோ ஃபஸ்ட்டு அபிராமி என்டர் செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து F8 ப்ரெஸ் பண்ணி நீங்கள் நார்மலாக இப்படி மேனுவலாக கொடுத்துட்டுருப்போம். நம்ம இந்த வவுச்சர் டைப்புக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அட்வர்டைசிங் சர்வீசஸ் அப்படின்னு போட்டு 26,333. அதுக்கப்புறம் மேனுவலாக அவுட்புட் சிஜிஎஸ்டி, மேனுவலாக அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, மேனுவலாக ரவுண்ட் ஆஃப் இப்படி போட்டு நம்ம சேவ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு பதிலாக அக்கௌண்டிங் வவுச்சர் வி. வவுச்சர் டைப் எதுக்கு செட் பண்ணுறது, F8 ப்ரெஸ் பண்ணுங்கள். F8 ப்ரெஸ் பண்ணி இந்த ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ போய்ட்டு அபிராமி அன்கோ செலக்ட் பண்ணி அமௌண்ட்டை போட்டால் போதும், சேல் வேல்யூ போட்டால் போதும், நீங்கள் பாக்கி எதுவுமே பண்ண வேண்டாம். 26,333 போட்டால் அதுவே டேக்ஸை கலெக்ட் பண்ணி அதுவே ரவுண்ட் ஆஃப் பண்ணி வந்துடும். என்டர் கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் இல்லை, எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸில் அட்வான்ஸ் இருக்குல்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். 1 lakh அட்வான்ஸ் என்னமோ இருக்குல்ல, இதுக்கு அட்வான்ஸ் இல்லை, இது அட்வான்ஸ் இல்லை, அதனால் நியூ ரெஃபரன்ஸ் தான் சேவ் பண்ணணும். அபிராமி அன்கோங்கிற செலக்ட் பண்ணுங்கள். இன்னொரு முறை போடுறேன், 26,333. என்டர் கொடுங்க. இதை நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுங்கள். கிரெடிட் லிமிட் அபிராமி அன்கோ 5 lakh எக்ஸீடட் அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து சேவ் ஆகலை. கிரெடிட் லிமிட் 5 லட்சம், பட் பில் வேல்யூ 6,43 இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இங்கே இருந்தபடியே இந்த பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் வச்சுட்டு கர்சரை கண்ட்ரோல் என்டர் கொடுத்து 5 லட்சங்கிறத ஒரு 8 லட்சம் மாற்றிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுங்க. இப்போ போய்ட்டு என்டர் கொடுங்க, நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் கிரெடிட் லிமிட் வந்து மாற்றுங்க. பரத் ஏஜென்சிஸ் அடுத்தது பாருங்கள், பரத் ஏஜென்சிஸ் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்து பேக் ஸ்பேஸ் போய்ட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்து கிரெடிட் லிமிட் 5 lakhsங்கிறத ஒரு 7 lakh அப்படின்னு மாற்றிக்கும். 7 lakh அல்லது 8 lakh அப்படின்னு மாற்றிக்கும்.
கண்ட்ரோல் என்ட்ரு கொடுக்க ஃபங்க்ஷன் வரணும். அதுதான் இப்போ சொல்கிறது. 29,267 இல்லைனா சேவ் ஆகாது. என்ட்ரு கொடுக்குறேன், இன்னும் சேவ் ஆகலை. அப்போ 8 லேக்குன்னு மாற்றிக்கணும். கரண்ட் பேலன்ஸ் 7,92,000 இருக்குது. ஸோ இந்த இடத்துல பரத் ஏஜென்சிஸ்க்கு கிரெடிட் லிமிட் 8 லட்சம் போட்டுக்கும். 8 லட்சம் போட்டுன்னா இப்போ போய் என்ட்ரு கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணும். இதுவே அட்வான்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறது? அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் இருக்குல்ல, இந்த பார்ட்டி யாரு? மகா என்டர்பிரைசஸ். அதுக்கு நான் பில் போடுறேன் பாருங்க. அட்வான்ஸ் 31,500 F2 போட்டு 31,500 மகா என்டர்பிரைசஸ்க்கு 1 லேக் அட்வான்ஸ் இருக்குது. பட் இன்வாய்ஸ் வேல்யூ அதை விட அதிகமாக இருக்குது. அதாவது அட்வான்ஸை விட இன்வாய்ஸ் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா என்ன, இன்வாய்ஸ் அமௌண்ட் அளவுக்கு டெபிட் பண்ணிவிட்டு மிச்சத்தை அப்படியே வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1,28,764 போட்டோன்னா வருதா? 1,51,942 என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து ஈக்குவல் டு அட்வான்ஸ் அமௌண்ட். இந்த 1 லேக் மாத்திரம் நீங்கள் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத அப்படியே நியூ ரெஃபரன்ஸாக அந்த இன்வாய்ஸில் பேலன்ஸ் வச்சுருங்க. சப்போஸ் இன்வாய்ஸ் அமௌண்ட்டு ராஜேஷ் ஏஜென்சிஸ் பாருங்கள் 49,000. ராஜேஷ் ஏஜென்சிஸ் என்டர். ராஜேஷ் ஏஜென்சி 75,000 அட்வான்ஸ் அமௌண்ட் இருக்குது. 75,000 அட்வான்ஸ் அமௌண்ட்டு வேறு இன்வாய்ஸ் வேல்யூ 49,405 49,405. ஸோ இன்வாய்ஸ் அட்வான்ஸ் 75,000, இன்வாய்ஸ் வேல்யூ 58,298. இந்த மாதிரி அட்வான்ஸை விட இன்வாய்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்குண்ணா, அப்போ இன்வாய்ஸ் வேல்யூ அளவுக்கு தான் நீங்கள் டெபிட் பண்ணிவிட்டு மிச்சம் இந்த 75,000 இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அப்படியே அட்வான்ஸாகவே வச்சிடணும். என்ட்ரு கொடுங்க. எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸில் இந்த ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணி அந்த அமௌண்ட் எது அந்த இன்வாய்ஸ் வேல்யூ என்னவோ அது வரைக்கும் வச்சு டெபிட் பண்ணிவிட்டு மிச்சத்தை நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ போய் பாருங்கள் டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஒவ்வொரு பார்ட்டியும் பாருங்கள். மகா என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ பில் வைஸில் இங்கே 51,942 அப்படிங்கிறது காட்டுது. வரணும், இந்த பில்லுக்கு இன்னும் இவ்வளோ தான் வரணும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா யுவராணி என்டர்பிரைசஸ் ராஜேஷ் ஏஜென்சிஸ் பாருங்கள். எஃப்ஐ 75,000 அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம், 52,000 பில் பண்ணியாச்சு. இன்னும் அவன் காசு நம்மள்கிட்ட 16,702 இருக்குது. இப்படி தான் அக்கௌண்ட்ஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி வவுச்சர் டைப்பை நம்ம இன்றைக்கி நடத்தியாச்சு. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே போட்ட என்ட்ரிலாம் டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வவுச்சர் டைப் செட் பண்ணுங்கள். வவுச்சர் டைப் செட் பண்ணிவிட்டு சேல்ஸ் என்ட்ரி போடுங்க. சேல்ஸ் என்ட்ரி போட்டுவிட்டு எனக்கு வந்து நீங்கள் அதை அனுப்பிவிடுங்க. ஸோ தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு இப்போ ஏதாவது புரியலைன்னா கேளுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.